என்னாச்சு சிம்மா? இவங்கெல்லாம் யாரு? எதுக்காக நம்மளை கொல்ல வராங்க என்று கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, அடிப்பட்ட பாம்பு கடிக்க வந்திருக்கு என்றான். இப்ப என்ன பண்றது என்று பதட்டத்தோடு கேட்க, கவலைப்படாத என்று சொல்லிவிட்டு காரை வேகமாக ஓட்டினான். அவனை 2 கார்களும் அதே வேகத்தில் துரத்தியது. சாலை எங்கும் புழுதி பறந்தது. காரை ஓட்டிக்கொண்டே சிம்மன் கிருஷ்ணாவுக்கு டயல் செய்தான். கிருஷ்ணா, உடனே எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். யாரோ என்னை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. கார்ல என்னை ஃபாலோ பண்றாங்க. நீ உடனே வா என்றான். கவலைப்படாதீங்க பாஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க இருப்பேன். நீங்க நிப்பாட்டாம போயிட்டே இருங்க என்றான். அவங்க எல்லாமே வெல் ட்ரெயின்டு கொலைகாரங்க, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு என்றான் சிம்மன். அந்த கவலையை விடுங்க பாஸ், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணா போனை துண்டித்து விட்டான். அதன் பிறகு சிம்மன் ஸ்டீரிங்கை திருப்பி ஒரு தெருவுக்குள் நுழைந்தான். அந்த தெருவுக்குள் ஒரு கார் செல்வதற்கு மட்டுமே வழி இருந்தது. அவனை துரத்தி வந்த கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவனை வேகமாக துரத்தி கொண்டிருக்க, முன்னால் வந்த காரின் டாப் திடீரென திறக்கப்பட்டது. கொலையாளிகளில் ஒருவன் எழுந்து நின்று துப்பாக்கியை சிம்மனின் காரை நோக்கி நீட்டினான். சிம்மனின் காரை குறிவைத்தான். ஆனால் சிம்மனின் கார் அதிவேகத்தில் சென்று கொண்டிருந்ததால் அந்த கொலையாளியால் சரியாக குறிப்பார்த்து சுட முடியவில்லை. சிம்மன் தன்னுடைய காரில் வேகத்தை மேலும் அதிகரித்தான். 3 கார்களும் மின்னல் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. சிம்மனின் கார் அந்த தெருவை கடந்து மெயின் ரோட்டுக்கு வந்தது. அப்போது திடீரென தூரத்தில் ஒரு உருவம் நடுரோட்டில் நின்று கொண்டிருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த உருவம் நடுரோட்டில் வந்து நிற்பது போல் தோன்றியது. பிரேக் அடிக்க கூட யாருக்கும் நேரமில்லை. என்ஜின்களின் உருமல் சத்தம் அதிகமாக இருந்தது. நடுரோட்டில் நின்று கொண்டிருந்த அந்த உருவத்தை மெதுவாக நெருங்கி கொண்டிருந்தார்கள். இன்னும் 20 மீட்டர்கள் மட்டுமே இருந்தது. அதுவும் படிப்படியாக 10 மீட்டர், 5 மீட்டர் என குறைந்து கொண்டே இருந்தது. சிம்மனின் கார் அந்த உருவத்தை கடந்து சென்றுவிட, அவனுக்கு பின்னால் வந்த காருக்கு எதிரில் அந்த உருவம் சிரித்து கொண்டே துள்ளி குதித்தது. அது திடீரென காருக்கு முன்னால் வந்து குதிக்க, திடீரென அந்த கார் நின்று விட்டதை உணர்வதற்குள் அதிலிருந்த கொலையாளி தூக்கி எறியப்பட்டான். சாலையில் வெகு தூரம் உருண்டு சென்று ஒரு கல்லின் மீது மோதி அங்கேயே இறந்து விட்டான். அதன் பிறகு அந்த உருவம் அதிலிருந்து குதித்து அடுத்த காரை நோக்கி வேகமாக ஓடியது. பறந்து விரிந்த சாலையில் அந்த கார் வேகமாக வந்து கொண்டிருக்க, அந்த உருவம் காரை நோக்கி ஓடியது. திடீரென ஒரு ஆயுதத்தை எடுத்து காரின் சக்கரத்தின் மீது செலுத்தியது. பலத்த சத்தத்துடன் அந்த கார் வலது பக்கமாக சாய்ந்து ரோட்டில் இழைத்து கொண்டே வெகு தூரம் சென்றது. அந்த உருவம் வேறு யாரும் அல்ல, கிருஷ்ணா தான் அது. அவன் மெதுவாக காரை நோக்கி நகர்ந்து சென்றான். அப்போது ஒரு கொலைகாரன் காரில் இருந்து உயிரோடு வெளியில் வந்து ஊர்ந்து செல்வதை பார்த்தான். அவன் இரத்த வெள்ளத்தில் இருந்தான். உயிர் பிழைத்தால் போதும் என்று நகர்ந்து கொண்டிருக்க, கிருஷ்ணா அந்த நபரை பிடித்து தூக்கினான். சொல்லு, உண்மையை சொல்லு. உன்னை அனுப்பி வச்சது யாரு? நீ உண்மையை சொல்லிட்டனா உன்னை கொல்ல மாட்டேன், உயிரோட விட்டுடுறேன். உண்மையை சொல்லு என்று கேட்க, அந்த கொலைகாரன் அமைதியாக கிருஷ்ணாவை பார்த்து, அது அது வந்து எங்களை அனுப்புனது அந்த நந்தா தான். எனக்கு வேற எதுவும் தெரியாது சார், என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் என்றான். விட்டுடுறேன் என்று சொல்லிக்கொண்டே கிருஷ்ணா ஓங்கி உதைத்ததில் அந்த காரின் பெட்ரோல் டேங்க் உடைந்து பெட்ரோல் தரையில் லீக் ஆக ஆரம்பித்தது. ஒரு லைட்டரை கையில் எடுத்தான். அதை பார்த்த கொலைகாரன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். நோ நோ, என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க. உண்மையை சொன்னா என்னை விட்டுடுறேன்னு சொன்னீங்களே, அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க என்று கெஞ்சினான். உன்னை மன்னிச்சு விடுறதுக்கு நான் ஒன்றும் மகாத்மாவும் இல்லை, நீ செஞ்சது மன்னிக்கக்கூடிய சாதாரண தப்பும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே நெருப்பை பற்ற வைத்தார். உடனே கார் வெடித்து சிதறியது. அந்த இடமே பற்றி எரிய ஆரம்பித்தது. எரியும் நெருப்புக்கு நடுவில் கொலைகாரனின் அலறல் சத்தம் தெளிவாக கேட்டது. படிப்படியாக அவன் சத்தம் குறைந்து அவன் இறந்து விட்டான் என்பது உறுதியானது. இதை பற்றி அறியாமல் சிம்மன் திரும்பி கூட பார்க்காமல் வேகமாக காரை ஓட்டி கொண்டிருந்தான். திடீரென அவன் செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை எடுத்து பார்த்தான். பாஸ், 2 பேரையும் முடிச்சிட்டேன், இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று செய்தி வந்திருந்தது. அதை படிக்க சிம்மன் சிரித்துக்கொண்டே காரின் வேகத்தை மெல்ல மெல்ல குறைத்தான். சுகன்யா, ஹே என்று அழைக்க, அதுவரை கண்களை இறுக்கமாக மூடியிருந்த சுகன்யா மெல்ல கண்களை திறந்தாள். இனிமே பயப்பட வேணாம், நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு என்றான். ஒரே போன் மூலம் கொலையாளிகளை சிம்மன் ஒழித்து கட்டினான் என்பதை உணர்ந்த சுகன்யாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் ஆர்வத்தோடு சிம்மனை பார்த்து, நிஜமாவே நீ யாரு சிம்மா என்றாள்.
அதற்கு சிம்மன் மெல்லிய புன்னகையோடு, தெரியாதா, நான் ஒரு டாக்டர் என்று பதிலளித்தான். அதற்குள் இருவரும் போதை மறுவாழ்வு மையத்தை அடைந்து விட்டார்கள். அப்போது அந்த மறுவாழ்வு மையத்தின் இயக்குனர் வெளியே வந்தார். அவரிடம் சுகன்யா, ஹலோ சார், எங்க எங்க அக்கா இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க மறுபடியும் போதை மருந்துக்கு அடிக்ட் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். போன தடவை நான் வந்தப்ப கூடிய சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலான்னு சொல்லி இருந்தீங்களே, ஆனா அதுக்குள்ள என்னாச்சு? ஏன் மறுபடியும் இப்படி ஆனாங்க என்று கவலையோடு கேட்டாள். சில நேரங்கள்ல அப்படிதான் நடக்குமா, அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. சில பேஷண்ட்ஸ் குணமாகிட்ட மாதிரி தான் தெரியும், அப்புறம் திடீர்னு மறுபடியும் ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க அக்காவும் இப்போ அப்படிதான் இருக்காங்க. போதை பழக்கத்துக்கு ஒருத்தவங்க அடிமையாயிட்டாங்கன்னா அவங்கள குணப்படுத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை என்றார். எனக்கு உடனே எங்க அக்காவை பார்க்கணும் சார். இப்போ அவ எங்க இருக்கா என்றாள் சுகன்யா. கண்டிப்பா பார்க்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கட்ட வேண்டிய பணம் எக்கச்சக்கமா பாக்கி இருக்கு. அதை செட்டில் பண்ணிட்டு தாராளமா நீங்க போய் பாருங்க என்றார். என்ன சார் இப்படி பேசுறீங்க? எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் உங்களுக்கு சீக்கிரமாவே அந்த பணத்தை கொடுத்துடுறேன் என்றாள் சுகன்யா. மன்னிக்கணும், நிறைய பேர் எங்களோட போதை மருந்து மறுவாழ்வு மையத்துல ஜாயின் பண்ணணும்னு காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இங்க இடமே கிடைக்கல. உங்க அக்காவுக்கு பணம் கொடுக்க வசதி இல்லைன்னா நீங்க தாராளமா அவங்கள உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. தேவையில்லாம எங்க நேரத்தை வீணடிக்காதீங்க என்றார். அப்படி சொல்லாதீங்க சார், இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் என் அக்காவை இங்க வச்சுக்கோங்க. அவ இப்பதான் இந்த பழக்கத்துல இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ள நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நான் அவளை எங்க கூட்டிட்டு போவேன்? இந்த நிலைமையில அவங்கள வெளியில கூட்டிட்டு போயிட்டேன்னா அவங்கள என்னால குணப்படுத்த முடியாமலே போயிடும். இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்ட எல்லாமே வீணாயிடும் என்றாள். அதெல்லாம் முடியாதுமா, நான் என்ன இங்க பொது சேவையை செஞ்சிட்டு இருக்கேன்? ஒன்னு பணத்தை கொடு, இல்லைன்னா உங்க அக்காவை கூட்டிட்டு போயிடு என்று கராராக பேசினார். அப்பொழுது சிம்மன் அவர்களை இடைமறித்து, உங்களுக்கு இன்னும் எவ்வளவு பணம் தரணும் சார் என்று கேட்க, இது வரைக்கும் 60,000 ரூபாய் பாக்கி இருக்கு. ஏன் கேக்குறீங்க? நீங்க கொடுக்க போறீங்களா என்றார். சிம்மன் உடனடியாக ஒரு செக்கை எடுத்து அதில் 1,00,000 ரூபாயை நிரப்பினான். அதை அவரிடம் கொடுத்து, இதுல 1,00,000 ரூபாய் ஃபில் பண்ணிருக்கேன், இது போதுமா? இப்ப இவங்க அக்காவை பார்க்கலாமா என்றான். அதை பார்த்தவுடன் அவருடைய அணுகுமுறை சட்டென மாறிவிட்டது. அவர் மரியாதையோடு சிம்மனிடம், போதும் சார், தாராளமா போதும் என்று கூறினார். சுகன்யாவின் அக்காவுக்கு என்ன பிரச்சனை? சிம்மனால் அதை சரி செய்ய முடியுமா? தொடரும். பணத்தை பார்த்தவுடன் போதை மறுவாழ்வு மையத்தின் இயக்குனரின் அணுகுமுறை சட்டென மாறிவிட்டது. அவர் மரியாதையோடு சிம்மனிடம், போதும் சார், தாராளமா இதுவே போதும் என்று கூறினார். அப்படியா? தயவு செஞ்சு அவங்க அக்காவை பார்க்க விடுங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இங்க தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்க அனுமதி கொடுங்க என்று சொல்ல, கண்டிப்பா சார், கண்டிப்பா, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா நாங்க ஏன் சார் மறுக்க போறோம்? அவங்க எந்த ரூம்ல வேணாலும் தங்கிக்கட்டும், வாங்க உங்களை நான் கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி சுகன்யாவை அவளுடைய அக்கா இருக்கும் அறைக்கு அழைத்து சென்று அறையை காண்பித்து விட்டு சென்று விட்டார். சுகன்யா கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த போது அங்கே ஒரு இளம்பெண் கயிற்றால் கட்டப்பட்டிருந்தாள். அதை பார்த்தவுடன் சுகன்யாவின் இதயம் நொறுங்கிவிட்டது. அந்த பெண்ணின் முகம் சுகன்யாவை போலவே இருந்தது. அவள் முரட்டுத்தனமாக காணப்பட்டாள். அவள் அரை மயக்கத்தில் இருந்தாள். லேசாக நிமிர்ந்து பார்க்கும்போது தனக்கு எதிரில் சுகன்யா நின்று கொண்டிருப்பதை கவனித்தாள். அவளுக்கு இனி வாழவே விருப்பமில்லை என்பது போல அவளுடைய தோற்றம் இருந்தது. அக்கா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா அக்கா என்று சுகன்யா அக்கறையோடு கேட்டாள். தன் அக்காவை பார்த்தவுடன் சுகன்யாவால் அழாமல் இருக்க முடியவில்லை. அவள் உடனடியாக ஓடி சென்று லில்லியின் கையில் கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டாள். லில்லி சுகன்யாவை பார்த்து, சுகன்யா, நீ வந்துட்டியா? ஏன் என்ன பார்க்க வரல? தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நான் இனிமே போதைப் பொருள் சாப்பிட மாட்டேன், சத்தியமா சாப்பிட மாட்டேன். நான் நம்ம வீட்டிலேயே இருந்துக்கிறேன். தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போயிடு ப்ளீஸ் என்று சுகன்யாவை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தாள். இல்லக்கா, நீ இன்னும் முழுசா குணமாகல. இப்போதைக்கு என்னால உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. உனக்கு இந்த பழக்கம் முழுசா போற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். நீ முழுசா குணமடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். அது உன் கையில தான் இருக்கு என்று கூறினாள். இல்ல, நீ என்னை கூட்டிட்டு போக மாட்ட, நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ என்கிட்ட பொய் சொல்ற என்று கோபமாக கூறினாள். அவள் சுகன்யாவை தள்ளிவிட்டு, நீ திரும்ப திரும்ப இதே பொய்யதான் சொல்லிக்கிட்டே இருக்க. இங்க இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? எல்லாரும் ஒரு மிருகத்தை பாக்குற மாதிரி என்ன தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ஒரு மிருகம் மாதிரி கயித்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன், எனக்கு வாழவே விருப்பம் இல்ல என்று கதறி அழுதாள். அக்கா, இப்படி எல்லாம் பேசாதீங்கக்கா. உன்னை இப்படி பார்க்கும்போது என் இதயம் எவ்வளவு வலிக்குது தெரியுமா
எனக்கு மட்டும் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசை இல்லையா? நீ சீக்கிரமா குணமாயிட்டனா இங்கிருந்து நாம எல்லாருமே சந்தோஷமா வீட்டுக்கு போயிடலாம் என்றாள். அப்போதுதான் லில்லியின் பார்வை சிம்மன் மீது பட்டது. அவனை பார்த்தவுடன் அவள் பயந்து சட்டென 2 அடிகள் பின்னோக்கி நகர்ந்தாள். பயப்படாதக்கா, அவர் ரொம்ப நல்லவர். பேரு சிம்மன். சிம்மா, இவங்கதான் என்னோட அக்கா லில்லி என்று இருவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தாள். 2 நிமிடங்கள் ஆழமாக கூர்ந்து கவனித்த சிம்மன் அவளிடம், ஹாய் லில்லி, என் பேர் சிம்மன். நான் தான் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றான். அதை கேட்டவுடன் லில்லியின் முகம் அடியோடு மாறிவிட்டது. லில்லிக்கு மட்டுமல்ல, சுகன்யாவுக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. சுகன்யா, இவர் என்ன சொல்றாரு? நீ இவரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்றாள். சுகன்யாவுக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. ஆனால் சிம்மன் அப்படி சொல்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் என்று நினைத்து அவள் ஆமாம் என்று தலையசைத்தாள். ஆமாக்கா, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவர் கூட ஒரு டாக்டர் தான். இவர் உன்னை செக் பண்ணி பார்க்க தான் வந்திருக்காரு. நீ உன் கையை காட்டு, அவர் செக் பண்ணி சொல்லிடுவாரு என்றாள். ஆனால் லில்லி அதற்கு சம்மதிக்கவில்லை. அடச்சி, இப்படி உனக்கு சொல்ல வெக்கமா இல்ல? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா என்னை கை விட்டுருவீங்க. இவருக்காக தான் நீ என்னை கண்டுக்க மாட்டேங்கிறியா? இந்த பையனோட சுத்தணுங்கிறதுக்காக தான் நீ என்னை பார்க்க வராம இருந்தியா? எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. இவனாலதான் நீ என்னை வெறுக்கிற. அதனாலதான் இப்பெல்லாம் நீ எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல என்று கோபமாக கத்தினாள். சுகன்யாவுக்கு தனது அக்காவுக்கு எப்படி விளக்குவது என்று புரியவில்லை. அவள் பரிதவிப்போடு சிம்மனை திரும்பி பார்த்தாள். சுகன்யா எதையோ விளக்குவதற்காக லில்லியை நெருங்க, லில்லி அவள் கையை உதறிவிட்டு, சீ, என்கிட்ட வராத, இங்கிருந்து போயிடு. நீ போய் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழு. எதுக்காக என்ன பத்தி கவலைப்படுற? என்னை விட்டுடு. இனி நான் வாழ்ந்தா உனக்கு என்ன, செத்தா உனக்கு என்ன என்று கத்தினாள். வேண்டாம், இப்படிலாம் பேசாதக்கா. நான் உன் மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ என்றாள். வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் உனக்கு பாரமாயிட்டேன். நீ என்ன பாரமா நினைக்க ஆரம்பிச்சிட்ட. நான் உன்னோட அக்கா. ஆனா எப்பவாவது நீ என்ன அக்காவா நடத்திருக்கியா என்று சொல்லி அழுதாள். அப்போது சிம்மன் அவளை பலார் என அறைந்து விட்டான். அதை பார்த்த சுகன்யா திகைத்து விட்டாள். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்றான் சிம்மன். தன்னுடைய சகோதரியை அறைவான் என்று சுகன்யா சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. லில்லி தன்னை பெரிய கடன்காரியாக மாற்றிய போது கூட சுகன்யா அவளை அறைந்ததே இல்லை. சிம்மா, நீ என்ன பண்ற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி எங்க அக்காவை அடிப்ப? உனக்கு இந்த உரிமையை யார் கொடுத்தாங்க என்று கோபமாக கத்தினாள். புரிஞ்சிக்காம பேசாத சுகன்யா. உங்க அக்காவுக்கு பிடிச்சிருக்கிற போதையில இருந்து வெளியே கொண்டு வரத்தான் அடிச்சேன். இந்த போதை அடிச்சாதான் தெரியும் என்று சொல்லிவிட்டு லில்லியை நோக்கி, சாரி, கொஞ்சம் மரியாதை எல்லாம் பேசிட்டேன். என்ன சொன்னீங்க? நீங்க இந்த இடத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? உங்களை நினைச்சு யாரும் வருத்தப்படலையா? நீங்க என்னைக்காவது உங்க தங்கச்சி நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இந்த போதை மறுவாழ்வு மையத்துல உங்களை சேர்க்கறதுக்காக உங்க தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? நீங்க வாங்கின கடன் எல்லாம் திருப்பி அடைக்கவும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் அவ ராத்திரி பகலா ஓயாம உழைச்சிட்டு இருக்கா. அவ எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அவளை பத்தி கொஞ்சம் கூட கவலையப்படாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்றான். சுகன்யா உடனே அவனை இடைமறித்து, சிம்மா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு குடும்பம்னு இருக்கிறது என்னோட அக்கா மட்டும்தான். அவளுக்காக நான் எதை வேணாலும் தாங்கிக்க தயாரா இருக்கிறேன். எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு ஏன் என் அக்காவை கஷ்டப்படுத்துற? நீ எதுவும் பண்ண வேணாம், இங்க இருந்து போயிடு என்று கண்ணீரோடு கூறினாள். இல்ல சுகன்யா, அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. நீ என்னோட ஃப்ரெண்ட். நீ கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சில விஷயங்கள் தன்னால புரியணும். அப்படி புரியலனா இப்படித்தான் யாராவது பலார்னு ஒண்ணு கொடுத்து புரிய வைக்கணும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் லில்லியை பார்த்து, இங்க பாருங்க லில்லி, உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு சுகன்யா கிட்ட பணம் இல்ல. அதுக்காக உங்க தங்கச்சி ஒரு மசாஜ் சென்டர்ல கூட வேலைக்கு போனா. அங்க வேலை எப்படி இருக்கும்னு தெரியுமா? எத்தனை ஆண்களால பாலியல் ரீதியா அவங்க தொந்தரவு செய்யப்பட்டாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்காக நீங்க எதுவும் செய்ய வேணாம். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணா போதும். தயவு செஞ்சு இந்த போதை பழக்கத்தை மட்டும் விட்டுட்டு வெளியே வந்துருங்க. உங்க தங்கச்சி உங்களுக்காக படுற கஷ்டத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்க இங்க படுற கஷ்டம்லாம் ஒரு விஷயமே கிடையாது என்றான். லில்லிக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. அவள் வியப்போடு சிம்மனையே பார்த்து கொண்டிருந்தாள். என்ன, வாழை பிடிக்கலையா? சாகணுமா? உங்களை மட்டுமே உறவா நினைக்கிற உங்க தங்கச்சியை விட்டுட்டு சாகணுமா? நான் இப்போ 6வது மாடியில இருக்கிறோம். இதுக்கு மேலேயும் உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தாராளமா இங்க இருந்து கீழே குதிச்சு செத்துருங்க. இதுக்கு மேலேயும் உங்க தங்கச்சிக்கு நீங்க பாரமா இருக்க கூடாது என்றான். லில்லி சிம்மனை பார்த்து கொண்டே சுகன்யாவை நெருங்கி அவள் கைகளை பிடித்து கொண்டு, என்ன மன்னிச்சிடு, நான் தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. ஐம் சாரி, ரியலி ஐம் சாரி என்று மனதார மன்னிப்பு கேட்டாள். லில்லியின் வார்த்தைகள் உண்மைதானா? அவள் நிஜமாவே திருந்து விட்டாளா? தொடரும்.
லில்லி சிம்மனை பார்த்து கொண்டே சுகன்யாவை நெருங்கி அவள் கைகளை பிடித்து கொண்டு, என்ன மன்னிச்சிடு, நான் தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, ஐம் சாரி, ரியலி ஐம் சாரி என்று மனதார மன்னிப்பு கேட்டாள். நீ ஒரு டாக்டர், ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்காக ஒரு மசாஜ் சென்டர்ல வேலைக்கு போனியே, அதை தான் என்னால தாங்கிக்கவே முடியல என்று சொல்லி அழுதாள். இந்த நேரத்தில் லில்லி தன்னைத்தானே வெறுத்தாள். அவள் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டாள். இருவரும் கட்டி பிடித்து அழுதார்கள். நீ கவலைப்படாத சுகன்யா, இனிமேலும் நான் உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன், எப்படியாவது கூடிய சீக்கிரமே இந்த தப்புல இருந்து நான் வெளியே வந்துருவேன் என்று அழுது கொண்டே கூறினாள். சுகன்யாவின் கையை பிடித்து இழுத்து சென்று சிம்மனுக்கு எதிரில் வந்து நின்று, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க சிம்மன் என்றாள். சிம்மன் அவள் தோளை தொட்டு ஆறுதல் கூறினான். என்னை செக் பண்ணி பாருங்க என்று சொல்லிக்கொண்டே லில்லி தனது கையை சிம்மனிடம் நீட்டினாள். சிம்மன் அவளுடைய நாடி துடிப்பை பரிசோதித்து பார்த்தான். அதை உணர்ந்தவுடன் அவன் முகம் மாறிவிட்டது. அதை பார்த்த சுகன்யா, என்னாச்சு சிம்மன், ஏதாவது பிரச்சனையா, எங்க அக்கா சீக்கிரமா குணமாயிடுவாளா என்று கேட்டாள். இந்த மறுவாழ்வு மையத்துல உங்க அக்கா எவ்வளவு நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க என்று கேட்க, கிட்டத்தட்ட 4 மாசம் ஆயிடுச்சு. ஏன், எது கேட்குறீங்க என்றாள். ஏதோ தப்பா இருக்கு சுகன்யா, உங்க அக்காவுக்கு எப்பவுமே குணமாயிடுச்சு, ஆனா மறுபடியும் திடீர்னு அவங்க மோசமா மாறிட்டாங்க. போதை மருந்துக்கு அடிமையான நபர் யாரா இருந்தாலும் அவங்க குணமாகறதுக்கு வெறும் 3 மாசம் போதும். நான் உங்க அக்காவோட நாடி துடிப்பு செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவங்க குணமாயிட்டது தெளிவா தெரியுது. ஆனா மறுபடியும் அவங்களுக்கு போதை மருந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க திரும்பவும் அஃபெக்ட் ஆகியிருக்கணும் என்றான். அதை கேட்ட சுகன்யா அதிர்ச்சி அடைந்து விட்டாள். அக்கா, நீ மறுபடியும் போதை மருந்து சாப்பிட்டியா என்று கேட்க, அதற்கு லில்லி பதட்டத்தோடு, இல்ல, நிச்சயமா இல்ல, இங்க போதை மருந்து கிடைக்காது என்றாள். அப்போது வெளியில் ஏதோ சத்தம் கேட்டது. சிம்மன் உடனடியாக கதவை திறந்து பார்க்க யாரோ ஒருவர் படிக்கட்டுகளில் இறங்கி ஓடுவது தெரிந்தது. சிம்மன் உடனடியாக அந்த நபரை துரத்தி பிடித்தான். அந்த நபர் வெள்ளை நிற கோட்டும் முகமூடியும் அணிந்திருந்தான். அவன் அந்த மறுவாழ்வு மையத்தை சேர்ந்தவன் என்பது தெளிவாக தெரிந்தது. டேய், யாரா நீ, எதுக்காக நாங்க பேசுறத வெளியில இருந்து ஒட்டி கேட்ட, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு என்றான் சிம்மன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நான் இந்த மறுவாழ்வு மையத்தோட டாக்டர், நான் எதுக்காக நீங்க பேசுறத ஒட்டு கேட்கணும் என்று சொல்ல, அதை கேட்டு சிம்மன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். அதற்குள் சுகன்யாவும் அங்கே வந்து விட்டாள். சிம்மன் அந்த நபரின் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஐடி கார்டை பார்க்க அதில் அவனுடைய பெயரும் அவன் ஒரு டாக்டர் தான் என்ற விவரமும் தெளிவாக தெரிந்தது. ஹலோ மிஸ்டர், எங்க இடத்துக்கு வந்து என் மேலேயே கைய வைக்கிறியா, ஒழுங்கா என்ன போக விடு, இல்லைன்னா செக்யூரிட்டி கிட்ட சொல்லி போலீஸை கூப்பிட சொல்லுவேன் என்றான். ஓஎஸ், தாராளமா வர சொல்லு, போலீஸ் வந்தா மாட்டிக்க போறது நான் இல்ல, நீங்க தான் என்றான் சிம்மன். சிம்மன் அந்த டாக்டரை தாக்க ஆரம்பித்தான். அந்த நபர் பயந்து அலறினான். சிம்மன் அவனை அலைக்காக தூக்கி தலைகீழாக திருப்பி உலுக்கினான். அவனுடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய பை வெளியில் வந்து விழுந்தது. அந்த பையில் வெள்ளை நிற பொடி இருந்தது. அந்த நபரை விட்டுவிட்டு சிம்மன் தன்னுடைய செல்போனில் அதை படம் பிடித்தான். சொல்லுங்க டாக்டர், இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்க அவர் முகத்தில் பீதியின் சுவடு தெளிவாக தெரிந்தது. சுகன்யாவும் ஒரு டாக்டர் என்பதால் அவளால் அந்த பையில் இருப்பது என்ன என்று தெரிந்து கொள்ள முடிந்தது. டாக்டர், போதை மறுவாழ்வு மையத்துக்குள்ள போதை மருந்துக்கு என்ன வேலை, இது எதுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க என்றாள். அதை நான் என்னோட பர்சனல் யூஸ்க்காக எடுத்துட்டு வரக்கூடாதா என்றான் அவன். இல்ல டாக்டர், நீங்க போய் சொல்றீங்க, என் அக்காவுக்கு இதை நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, எங்க அக்கா குணமடைஞ்சிட்டா, ஆனா அவளை மறுபடியும் பேஷண்டா மாத்த ட்ரை பண்ணிருக்கீங்க என்றாள். என் மேல குற்றம் சுமத்துற அளவுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் என்றான். சுகன்யாவுக்கு அங்கே நடக்கக்கூடிய அனைத்தும் தெளிவாக புரிந்தது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னையே எதிர்த்து பேசுறியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று அழுது கொண்டே சுகன்யா அந்த டாக்டரை தாக்க நினைத்தாள். சிம்மன் அவளை தடுத்து நிறுத்தினான். நீங்க 2 பேரும் யாரு, எதுக்காக அனாவசியமா என் மேல பழி போடுறீங்க, உங்களை யாரு அனுப்பி வச்சாங்க என்று சொல்ல சிம்மனுக்கு கோபம் வந்து விட்டது. நாங்க எதுக்காக உன் மேல பழி போடணும், உன் மேல தப்பு இல்லைன்னா உடனே போலீஸ்க்கு போன் பண்ணு, போலீஸ் வந்தாதான் எல்லா உண்மையும் வெளியில வரும் என்றான் சிம்மன். ஓஎஸ், தாராளமா பண்ணுங்களேன், யார் வேண்டான்னு சொன்னா, போலீஸோட நம்பர் வேணாலும் கேளுங்க, நானே தரேன் என்றான் அந்த டாக்டர். சிம்மனின் அச்சுறுத்தலுக்கு அவன் சிறிதும் பயப்படவில்லை. போலீஸ் போன் செய்கிறேன் என்று சொன்ன பிறகும் அவர் பயப்படவில்லை என்றால் அந்த டாக்டருக்கு போலீஸில் செல்வாக்கு இருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்தது. சிம்மன் இதை பற்றி யோசித்துவிட்டு தன் செல்போனிலிருந்து ஏதோ ஒரு எண்ணுக்கு டயல் செய்து, ஹலோ அங்கிள், எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் என்று ஆரம்பித்து
அவன் தன்னுடைய பிரச்சனைகளை கூறினான். கவலைப்படாத சிம்மா, நான் இப்பவே அனுப்பி வைக்கிறேன் என்றார் மறுமுனையில் இருந்த நபர். டேய், நீ யாருக்குடா போன் பண்ண என்று கேட்க, அதற்கு சிம்மன், உங்க அப்பனுக்கு கால் பண்ண, புரியலையா? கமிஷனருக்கு போன் பண்ண, அவர் கூடிய சீக்கிரம் போலீஸை வர சொல்றேன்னு சொல்லியிருக்காரு என்று சொல்ல, அதை கேட்டு டாக்டர் பயந்து நடுங்க ஆரம்பித்து விட்டார். லோக்கல் போலீஸ் கம்ப்ளைண்ட் செய்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் அந்த டாக்டரை விடுவித்திருப்பார்கள். ஆனால் கமிஷனருக்கு போன் செய்ததால் நீ தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்தார். சிறிது நேரத்தில் போதைப் பொருள் தடுப்பு குழு அங்கே வந்துவிட்டது. அவர்கள் டாக்டரை கைது செய்து அழைத்து சென்று விட்டார்கள். சுகன்யா சிம்மனிடம், இப்ப நாம என்ன பண்றது சிம்மா என்றாள். அதை தான் நானும் யோசிக்கிறேன். உங்க அக்காவுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை. இந்த டாக்டர் கைது செஞ்சிட்டாலும் வேற யாராவது உங்க அக்காவுக்கு போதை மருந்து கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு என்றான். தன்னுடைய அக்கா குணமடைவதை யாரோ விரும்பவில்லை என்பதை சுகன்யாவால் உணர முடிந்தது. சரி, இப்படி பண்ணலாம். உன் அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அவங்களுக்கு அங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். நீயும் உன் அக்கா கூடவே பாதுகாப்பா இரு. நான் ஒருத்தரை அனுப்பி வைக்கிறேன். ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் நீங்க 2 பேரும் சேஃபா இருக்கலாம். ஆனா இதை செயல்படுத்த 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தா நல்லது என்று சொல்ல, ஒரு கணம் யோசித்து விட்டு சரி என்று சம்மதித்தாள். அப்போது அந்த போதை மறுவாழ்வு மையத்தின் இயக்குனர் சுகன்யாவிடம், இது பாருமா, நீ தாராளமா உங்க அக்கா 1 வாரத்துக்கு அப்புறம் இங்க வந்து கூட்டிட்டு போயிடு. ஆனா நான் ஒரு நயா பைசா கூட திருப்பி கொடுக்க மாட்டேன். கொடுத்த பணம் கொடுத்ததுதான் என்றார். சிம்மன் அந்த பணத்தை திருப்பி கேட்க விரும்பவில்லை. அது வெறும் 1 லட்சம் ரூபாய் தான். இருந்தாலும் அந்த இயக்குனரின் அணுகுமுறை அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இந்த போத மருந்து மறுவாழ்வு மையத்தோட இயக்குனர் நீங்க, ஆனா நீங்க பேசுறது அப்படியா இருக்கு? இங்க நடக்கிற எல்லா தப்புக்கும் நீங்க தான் பொறுப்பு. இத பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணனா அடுத்த நிமிஷமே நீங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதுதான். எப்படி வசதி என்றான் சிம்மன். அதை கேட்டவுடன் அந்த இயக்குனருக்கு வியர்க்க ஆரம்பித்தது. அதன் பிறகு வேறு வழியின்றி அவரும் பயந்து சிம்மன் பேச்சுக்கு கட்டுப்பட ஆரம்பித்து விட்டார். அதன் பிறகு சுகன்யாவும் லில்லியும் அங்கேயே தங்கி சிறிது காலம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டார்கள். லில்லியின் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகுமா? சுகன்யாவை பழிவாங்க துடிக்கும் மர்ம நபர் யார்? லில்லிக்கு வெற்றிகரமாக ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருந்தது. மறுபக்கம் சிம்மனை துரத்தி வந்த 2 கார்களும் ஆக்சிடென்ட் ஆகியிருந்தது. இது சம்பந்தமாக போலீஸ் விசாரணை செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். அந்த ஆக்சிடென்ட்டில் ஒருவன் மட்டும் உயிரோடு இருந்தான். அவன் தங்களை அனுப்பியது நந்தா தான் என்று சொல்லி முடித்தவுடன் கிருஷ்ணா அவனையும் கொன்று விட்டான். சிம்மனை பொறுத்தவரை நந்தா ஒரு பெரிய பொருட்டாக அவனுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவன் நேரடியாக சிம்மனோடு மோதப்போவதில்லை என்பதை சிம்மன் அறிந்திருந்தான். அவன் பழிவாங்குவதற்காக யாராவது கொலையாளிகளையோ அல்லது கூலிப்படையினரையோ தான் வேலைக்கு அமர்த்தினான். சிம்மனுக்கு அவர்களை சமாளிப்பது ஒன்றும் பெரிய காரியமில்லை. ஆனால் சிம்மன் நந்தாவின் தந்தையை நினைத்துதான் வருந்தினான். நந்தாவோட அப்பா ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். அவருக்கு இப்படி ஒரு பையனா? அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கானே. இப்படியே போனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவன் அவன் அப்பாவோட நல்ல பேரையே கெடுத்துருவான் என்று நினைத்து வருந்தினான். மறுபக்கம் சுந்தரி பியூட்டி கிரீம் சந்தையில் மிகப்பெரிய அளவில் பிரபலமாகி இருந்தது. மக்கள் அதை தேடி பிடித்து வாங்கினார்கள். ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த ப்ராடக்ட் மிகவும் காஸ்ட்லியாக இருந்தது. அதனால் இதை மிடில் கிளாஸ் மக்களால் சுலபமாக வாங்க முடியவில்லை. இருந்தாலும் பல வணிகர்கள் இந்த தயாரிப்பை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த ப்ராடக்டை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணம் அதன் எஃபெக்ட் தான். இது ஒரு நபரின் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளை 3 நாட்களுக்குள் சரி செய்துவிடும். 7 நாட்களுக்குள் முற்றிலுமாக அதை மறை செய்துவிடும். அதனாலேயே இதற்கு டிமாண்ட் அதிகமாக இருந்தது. மார்க்கெட்டில் கிடைத்த மற்ற தோல் பராமரிப்பு பொருட்களை விட சுந்தரி பியூட்டி கிரீம் பல மடங்கு ஆற்றல் வாய்ந்ததாக இருந்தது. அதனால் நாடு முழுவதும் இந்த கிரீமுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்தது. நாடு முழுவதும் உள்ள விநியோகஸ்தர்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு முகவர்களாக மாற விரும்பினார்கள். இதனால் தொடர்ந்து அவர்கள் மேகனாவை சந்திக்க முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். அனைவரும் மேகனாவின் ஆபீஸை நோக்கி படையெடுத்தார்கள். அதற்காகவே மேகனா தனது ஹெட் ஆபீஸை வேறு இடத்திற்கு மாற்றினாள். இந்த செய்தியை சிம்மனுக்கும் அனுப்பியிருந்தாள். மேகனாவின் ஆபீஸில் பலரும் மேகனாவை சந்திக்க ஆவலோடு காத்திருந்தார்கள். கூட்டம் நிரம்பி வழிந்தது. தனது வங்கிக் கணக்கில் எவ்வளவு பணம் வீதம் இருந்தது என்பதை உணர்ந்த சிம்மன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். அதே நேரம் மேகனாவின் கம்பெனியின் ஹெட் ஆபீஸ் வேறு ஒரு கட்டிடத்திற்கு மாற்றப்பட்ட செய்தியும் கிடைத்தது. அதில் மொத்தம் 12 தளங்கள் இருந்தன. அவன் மேகனாவை சந்திப்பதற்காக அவளுடைய புதிய ஹெட் ஆபீஸுக்கு போனான். ஆனால் கூட்டம் நிரம்பி வழிவதைக் கண்டு சிம்மன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். என்ன இது, சினிமா பார்க்க வந்த மாதிரி இங்க இவ்வளவு கூட்டமா என்று யோசித்தான். அதில் சிலர் பல மணி நேரங்களாக காத்திருந்தார்கள் என்றால் சிலர் பல நாட்களாக காத்திருந்தார்கள்.
இதற்கு முன் ஒரு வரவேற்பாளர் மட்டுமே இருந்த இடத்தில் தற்போது 6 வரவேற்பாளர்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் மேக்னாவை பார்க்க ஆவலோடு இருந்தவர்களுக்கு நிலைமையை பணிவுடன் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தனர். அந்த ரிசப்ஷனிஸ்டுக்கு சிம்மனை அடையாளம் தெரியவில்லை. ஆனால் இதற்கு முன் வேலை பார்த்து கொண்டிருந்த பழைய ரிசப்ஷனிஸ்ட் சிம்மனை அடையாளம் கண்டுபிடித்து விட்டாள். வாங்க சார், நீங்க என்ன இந்த பக்கம் என்றாள். நான் மேக்னாவை பார்க்கலான்னு வந்தேன், பார்க்க முடியுமா என்றான். என்ன சார் இப்படி கேக்குறீங்க? வாங்க சார், நான் உங்களை விஐபி லிஃப்ட் வழியா அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவனை தனியாக ஒரு லிஃப்ட்டுக்கு அழைத்து சென்றாள். அதை பார்த்து அங்கே காத்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும் கோபப்பட ஆரம்பித்து விட்டார்கள். ஹலோ, நாங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? திடீர்னு ஒருத்தனை நீங்க பாட்டுக்குள்ள அனுப்புனா என்ன அர்த்தம் என்று பலரும் கோபமாக கேட்க ரிசப்ஷனிஸ்ட் அவர்களுக்கு விளக்கம் கூறினார். இவர் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இவர் தான் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர். சொல்ல போனா இந்த கிரீமோட ஃபார்முலாவை கண்டுபிடிச்சதே இவர் தான் என்று சொல்ல அதை கேட்ட மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சாரி சார், எங்களை மன்னிக்கணும். இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு எப்படி சார் இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க? உங்களை பார்த்தா நீங்க தான் இந்த கிரீமை கண்டுபிடிச்சிங்கன்னு எங்களால கெஸ் பண்ணவே முடியல. அதனாலதான் நாங்க அவசரப்பட்டு ஏதேதோ பேசிட்டோம், சாரி என்று சொல்ல சிம்மன் ஒரு மெல்லிய புன்னகையை மட்டும் உதிர்த்து விட்டு லிப்டில் ஏறிக்கொண்டான். மேகனாவின் ஆபீஸ் ரூம் டாப் ஃப்ளோரில் இருந்ததால் சிம்மன் நேரடியாக அங்கே சென்றான். லிப்டில் இருந்து வெளியே வந்தபோது அங்கே மற்றொரு லிப்டில் இருந்து 30 வயது நிரம்பிய ஒரு திமிர் பிடித்த நபர் வெளியே வருவதை பார்த்தான். அந்த நபர் அங்கிருந்த கிளர்க்கிடம் வம்பிழுத்து கொண்டிருந்தாள். நான் தான் ஜூலி, லவ்லி காஸ்மெட்டிக் கம்பெனியோட மேனேஜர். எனக்கு இப்பவே உங்க டைரக்டரை பார்த்தாகணும் என்று பிடிவாதம் பிடித்து கொண்டிருந்தாள். நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க மேடம், இந்த நேரத்துல எல்லாம் மேடத்தை பார்க்க முடியாது மேடம். சொன்னா புரிஞ்சுக்கோங்க மேடம், மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க, அவங்களால இப்போதைக்கு உங்களால மீட் பண்ண முடியாது என்றார். அவர்களின் உரையாடலை கேட்ட சிம்மன் திகைத்து போனான். இவங்க தான் லவ்லி காஸ்மெட்டிக் கம்பெனியோட மேனேஜரா? இவங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இதுவரைக்கும் பார்த்ததில்ல. இவங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்க என்று யோசித்தான். இப்போ மரியாதையா உள்ள விட போறியா இல்லையா? என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற. எங்க கம்பெனி இந்த கண்ட்ரிலேயே ரொம்ப பாப்புலரான கம்பெனி. இந்த நாடு முழுக்க எங்க கம்பெனிக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. என்ன உள்ள விட போறியா இல்லையா என்றாள். சாரி மேடம், அப்பாயின்மெண்ட் இல்லாம நாங்க யாரையும் உள்ள விடுறது இல்ல. ஒருவேளை உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா தயவு செஞ்சு கீழே போய் மேனேஜரை பார்த்து அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. கீழே எல்லாரும் வெயிட் பண்றாங்க, அவங்க கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் பண்ணுங்க என்று தன்மையோட பதிலளித்தான். இதற்கு முன் ஜூலியன் கம்பெனி தான் மிக மிக பாப்புலரான கம்பெனியாக இருந்தது. திடீரென மேக்னாவின் கம்பெனி இந்த நிலைக்கு உயரும் என்பதை அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஐ எம் ரியலி சாரி மேடம், எங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க மேடம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்களுக்கு எங்களோட எல்லா கஸ்டமரும் ஒண்ணுதான் என்றான். என்னடா நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கியா? என்னாலலாம் கூட்டத்தோட கூட்டமா வெயிட் பண்ண முடியாது. எனக்கு டைம் ரொம்ப முக்கியமானது. என்னால ஒரு நிமிஷத்து கூட வேஸ்ட் பண்ண முடியாது. அப்படி நான் வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பல கோடி ரூபாய் நஷ்டமாயிடும். நான் உங்க கம்பெனிக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கேன். ஆனா அதை புரிஞ்சுக்காம நீங்க என்னையே வெயிட் பண்ண சொல்றியா? ஒழுங்கா நீ போய் உங்க மேடத்துக்கிட்ட சொல்லு, கண்டிப்பா அவங்க என்ன உடனே உள்ள கூப்பிடுவாங்க என்றாள். கிளார்க்குக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. அவர் ஒரு கணம் தயங்கினார். அதன் பிறகு மேக்னாவுக்கு டயல் செய்தான். அதன் பிறகு ஜூலியிடம், மன்னிக்கணும் மேடம், நீங்க லவ்லி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி சேர்ந்தவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் வேற வழி இல்லை மேடம். எங்க மேடம் இப்ப ரொம்ப பிஸியா இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க கீழே போய் மேனேஜர் கிட்ட பேசுங்க. பொதுவா இது மாதிரி விஷயங்களை மேனேஜர் தான் டீல் பண்ணுவாரு என்றான். நான் ஒன்னும் மேனேஜரை பார்க்க வரல, உங்க மேடத்தை பார்க்க தான் வந்தேன். என்னையே பார்க்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அவளுக்கு அவ்வளோ திமிரா? இது வரைக்கும் இது மாதிரி நான் அவமானத்தை எங்கேயும் சந்திச்சதே இல்லை. நிச்சயமா இந்த அவமானத்தை நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் என்று முணுமுணுத்தாள். உங்க அப்ரோச் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் ரொம்பவே ஏமாந்து போயிருக்கேன். ஐ எம் வெரி அப்செட். இதுக்கு உங்க மேடம் நிச்சயமா ஒரு நாள் பதில் சொல்லிதான் ஆகணும் என்று கிளார்க்கை பார்த்து கத்திவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். சிம்மன் மேக்னாவின் அரை கதவை தட்ட முயற்சிக்கும் போது கிளார்க் வேகமாக ஓடி வந்து சிம்மனை தடுத்து நிறுத்தினான். உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா சார்? எங்க சார் போறீங்க? இப்பதான் ஒருத்தரை கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு வரேன், அதுக்குள்ள நீங்களும் இப்படி பண்றீங்களே. தயவு செஞ்சு உள்ள போகாதீங்க சார், மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. ஏன் எல்லாரும் இப்படி தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க என்றார். அதே நேரம் சிம்மன் விஐபி லிஃப்ட் வழியாக உள்ளே வந்திருந்தான். அதை உணர்ந்த கிளார்க் உடனே மேக்னாவுக்கு கால் செய்து சிம்மன் வந்திருப்பதை தெரிவித்தான். அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது அவனுடைய முக பாவனைகள் அடியோடு மாறிவிட்டது. போனை வைத்த பிறகு உடனடியாக சிம்மனிடம் மன்னிப்பு கேட்டான். என்ன மன்னிச்சிடுங்க சார், நீங்க யாருன்னு தெரியாம நான் அவசரப்பட்டு என்னென்னமோ பேசிட்டேன். நீங்களும் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்னு எனக்கு தெரியாது சார் என்றான்.
சிம்மன் அவனிடம், அதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு, யூ ஆர் கிரேட் என்று பாராட்டிவிட்டு சிம்மன் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தபோது அங்கே மேக்னாவின் நிலையைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து விட்டான். உள்ளே மேக்னாவின் நிலைதான் என்ன? ஜூலி மேக்னாவை பழிவாங்க என்ன திட்டம் தீட்டுவாள்?